சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அதாவது 3 வகையான பொங்கல் தொகுப்பு அமைச்சர் சொன்ன குட் நியூஸ். அது என்னன்னு பார்க்க போறோம். குறிப்பாக கிறிஸ்துமஸ் என்றால் கேக், ரம்ஜான் என்றால் அசைவ உணவு, தீபாவளி என்றால் பலகாரம், பொங்கலை பொறுத்தவரை கரும்பு பிரதானம். அதோடு பொங்கல் வைப்பது சிறப்பு. சென்ற ஆண்டைப் போல பொங்கல் பண்டிகையொட்டி ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு பொருட்களில் கரும்பு இருக்கும். கூட்டுறவுத்துறை சார்பில் பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு தொகுப்பு விற்பனையை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமதேனு சிறப்பு அங்காடியில் அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பெரிய கருப்பன், பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் தருவதே கூட்டுறவுத்துறையின் நோக்கம். இத்துறையின் சார்பாக பொங்கல் பண்டிகையொட்டி 3 வகையான சிறப்பு திட்டம் அறிமுகம் செய்துள்ளோம். ரூ. 199 இனிப்பு பொங்கல் தொகுப்பு. பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, உலர்ந்த திராட்சை, நெய், பாசிப்பருப்பு என 7 பொருட்கள் கொண்டது இனிப்பு பொருள் தொகுப்பு. ரூ. 499 கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு. மஞ்சள் தூள், சர்க்கரை, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, தனியா, புளி, பொட்டுக்கடலை, மிளகாய்த்தூள், கடலை எண்ணெய், உளுந்தம்பருப்பு, மிளகு, வெந்தயம், சோம்பு, கடுகு, மிளகாய், பெருங்காயத்தூள், உப்பு, சீரகம் 19 பொருட்கள் கொண்டது கூட்டுறவு சிறப்பு பொங்கல் தொகுப்பு. ரூ. 999 கொண்டது பெரும் பொங்கல் தொகுப்பு. அதாவது மஞ்சத்தூள், சர்க்கரை, உப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பட்டாணி, பாசிப்பருப்பு, வெள்ளை சுண்டக்கடலை, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, மிளகாய், புளி, தனியா, கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, ஏலக்காய், கடலை எண்ணெய், வரகு, சாமை, திணை, ரவை, அவல், ராகி மாவு, கோதுமை மாவு, ஜவ்வரிசி, வறுத்த சேமியா, மல்லித்தூள், சாம்பார் தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், கைப்பை என 35 பொருட்கள் கொண்டது பெரும் பொங்கல் தொகுப்பு. கூட்டுறவு சங்கங்கள் வளர்ச்சி அடையவும் கூடுதலான வர்த்தகம் பெறவும் அவர்கள் கொடுத்த அறிவுரைப்படி இது போன்ற சிறப்பு தொகுப்பு விற்பனை செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த கூட்டுறவு பொங்கல் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களின் வளர்ச்சிக்கு பொதுமக்களின் ஆதரவும் பங்களிப்பும் அவசியம் என்று அமைச்சர் தெரிவித்தார். பொங்கல் தொகுப்பு எப்போது? தொடர்ந்து பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், கிறிஸ்துமஸ் என்றால் கேக், ரம்ஜான் என்றால் அசைவ உணவு, தீபாவளி என்றால் பலகாரம், பொங்கலை பொறுத்தவரை கரும்பு. அதோடு பொங்கல் வைப்பது சிறப்பு. சென்ற ஆண்டை போல பொங்கல் பண்டிகையொட்டி ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு பொருட்களில் கரும்பு இருக்கும். ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புகளை எப்போது வழங்க தொடங்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் ஒரு புதிய திட்டம் உள்ளது. அதாவது கணக்கு தொடங்க ரூ. 500 போதும். வங்கியை விட அதிக வட்டி தரும் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு. அதை சொல்லி தான் பார்க்க போகிறோம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய காலகட்டத்தில் அனைவரிடமும் சேமிப்பு கணக்கு உள்ளது. பண பரிவர்த்தனை செய்வதற்கு கண்டிப்பாக தனிநபருக்கு ஒரு சேமிப்பு கணக்கு முக்கியம். அதேபோல அரசாங்க திட்டத்தின் பலன்களை பெற விரும்பினாலும், யுபிஐ மூலம் பணம் செலுத்த விரும்பினாலும் அல்லது ஆன்லைன் முதலீடுகளை செய்ய விரும்பினாலும் சேமிப்பு கணக்கு இல்லாமல் செய்ய முடியாது. பொதுவாக மக்கள் வங்கியில்தான் சேமிப்பு கணக்கை தொடங்குகின்றனர். ஆனால் தபால் நிலையங்களை கணக்கு தொடங்கும் போது பல நன்மைகள் கிடைக்கிறது. வங்கி சேமிப்பு கணக்குகளை போலவே அனைத்து வசதிகளும் இதற்கும் கிடைக்கும். அதேபோல பிற வங்கிகளை விட போஸ்ட் ஆபீஸ்களில்
தொடங்கப்படும் கணக்குகளுக்கு வட்டி அதிகம். நீங்கள் வங்கியிலேயோ அல்லது தபால் நிலையத்திலோ சேமிப்பு கணக்கை தொடங்கும்போது குறைந்தபட்ச இருப்பை செலுத்துவது முக்கியம். இல்லையெனில் அதற்கும் அபராதம் செலுத்த வேண்டும். வழக்கமாக வங்கி சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச வரம்பாக ரூ. 1000 இருக்க வேண்டும். ஆனால் தபால் அலுவலக சேமிப்பு கணக்கை திறப்பதற்கு ரூ. 500 போதும். வங்கியைப் போலவே தபால் அலுவலக சேமிப்பு கணக்குக்கு பல்வேறு வசதிகள் கிடைக்கிறது. கணக்கை திறக்கும் போது செக் புக், ஏடிஎம் கார்டு, பேங்கிங் போன்ற வசதிகள் கிடைக்கிறது. இது தவிர அடல் பென்ஷன் யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா மற்றும் பிரதான் மந்திரி ஜீவன் ஆகியவற்றின் பலன்களையும் பெறலாம். வருமான வரி திட்டம் 80 வின் கீழ் சேமிப்பு கணக்குகளில் இருந்து ஒரு நிதியாண்டில் சம்பாதித்த ரூ. 10,000 வரையிலான வட்டிக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. சேமிப்பு கணக்குகளில் இருக்கும் தொகைக்கு ஏற்ப வங்கிகள் அவ்வப்போது வட்டி வழங்கும். ஆனால் இந்த வட்டி 2.70% முதல் 3.5% வரை மட்டுமே இருக்கும். ஆனால் வங்கிகளோடு ஒப்பிடுகையில் தபால் அலுவலகங்களில் சற்று அதிக அளவிலான வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது. தபால் அலுவலக சேமிப்பு கணக்குக்கான வட்டி 4.0%. எஸ்பிஐ பேங்க் சேமிப்பு கணக்குக்கான வட்டி 2.70%. பிஎன்பி சேமிப்பு கணக்கிற்கான வட்டி 2.70%. பிஓஐ சேமிப்பு கணக்கிற்கான வட்டி 2.90%. HDFC சேமிப்பு கணக்கிற்கான வட்டி 3% முதல் 3.50% வரை. ஐசிஐசிஐ சேமிப்பு கணக்குக்கான வட்டி 3% முதல் 3.50% வரை. தனிநபர்கள் கணக்கு திறக்கலாம். அதே நேரம் 2 பேராக சேர்ந்து கூட்டாகவும் கூட்டு கணக்கை திறக்க முடியும். மைனருக்கான கணக்கு தொடங்கப்பட்ட வேண்டுமானால் அவர்களின் சார்பாக சட்டப்பூர்வ பாதுகாவலர் அல்லது பெற்றோர்கள் கணக்கு தொடங்கலாம். 10 வயதுக்கு மேற்பட்ட மைனர்கள் தங்களுடைய சேர்ந்த பெயரிலேயே கணக்கை நிர்வகிக்க முடியும். அதேபோல ஒரு மைனர் 18 வயதை பூர்த்தி பெற்ற பிறகு கேஒய்சி ஆவணங்களை சமர்ப்பித்து தபால் அலுவலகத்தில் தங்களுடைய கணக்கை புதுப்பிக்க வேண்டும். தபால் அலுவலக சேமிப்பு கணக்கில் உள்ள தொகை ஒரு நிதியாண்டில் ரூ. 500க்கு குறைவாக இருந்தால் பராமரிப்பு கட்டணமாக ரூ. 50 வசூலிக்கப்படும். மேலும் நீங்கள் பாஸ்புக்கை தொலைத்துவிட்டால் டூப்ளிகேட் பாஸ்போர்ட் வழங்க ரூ. 50 செலுத்த வேண்டும். நீங்கள் கணக்கு திறக்கும் போது பரிந்துரைந்த நாமினியின் பெயரை மாற்றுவதற்கு அல்லது ரத்து செய்யவும் ரூ. 50 செலுத்தி மாற்றிக் கொள்ளலாம். ஒரு வருடத்தில் 10 செக் லீஃப்கள் வரை பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு எந்தவித கட்டணமும் இல்லை. அதன் பிறகு ஒவ்வொரு செக் புக்குக்கும் ரூ. 2 கட்டணம் செலுத்த வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.